வெல்கம் பேக். நான் உங்கள் ஜேகேஎஸ். இது நம்பூமி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி கதை, பருந்தும் சிங்கமும், இரண்டு நட்பு பற்றின கதை. இந்த குட்டி கதைகளை போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஏரி, அந்த ஏரி ஒட்டிய இடத்துல ஒரு அழகான மரம். அந்த மரத்தில் ஒரு ஆண் பருந்து ரொம்ப நாளாக இருக்குது. அது ஒரு பெண் பருந்து பார்க்குது. அந்த பெண் பருந்துகிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத தெளிவாக சொல்லுது. ஆனால் அந்த பெண் பருந்து முதல்ல நீ யார்கிட்டையாவது நல்ல நட்பை வளர்த்துக்கோ, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுது. இந்த ஆண் பருந்து அங்கே இருக்கிற ஒரு சிங்கத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிங்கமும் சரி அப்படின்னு ஆமோதிக்குது. இப்போது இரண்டு பருந்துகளுக்கும் கல்யாணம் நடக்குது. காலப்போக்கில் குட்டிகளும் பிறகுது. இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கும்போது அங்கே இரண்டு வேடர்கள் வர்றாங்க, வேட்டைக்காரங்க. அவங்க அந்த பொந்தில் இருக்கிற அந்த அழகான குட்டிகளை பார்க்குறாங்க. இப்போது அந்த இரண்டு பெரிய பறவைகளுக்கும் ரொம்ப கவலையாகிடுது. எப்படியாவது அந்த குட்டியை காப்பாற்றணும், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஆனால் அந்த பெண் பருந்துக்கு ஒரு யோசனை தோணுது. அது ஆண் பருந்துகிட்ட சொல்லுது, நீங்கள் உங்களோட நண்பர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க, இங்கே இருக்கிற சூழ்நிலையை வழக்கி ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த ஆண் பருந்தும் சிங்கத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி இரண்டு வேட்டைக்காரர்கள் எங்களை குறி வைக்கிறாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா மிகவும் ஆபத்தான நிலைமைக்கு எங்களோட குட்டிங்க போயிடும் அப்படின்றத விளக்குது. சிங்கமும் ஒத்துக்குது. சரி, நான் வந்து உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு. இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த வேட்டைக்காரர்கள் ஆயத்தமாகறாங்க அந்த குட்டிகளை வேட்டையாடுறதுக்கு. அப்போது அந்த இடத்துல வந்த சிங்கம் பயங்கரமாக கர்ஜனை பண்ணுது. அந்த கர்ஜனையை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தாங்கன்னா சிங்கம் நம்மளை தாக்கிடும் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போ அந்த குட்டி பருந்துகள் ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுது. இந்த அழகான நட்பு ஒரு குடும்பத்தை காப்பாற்றியிருக்கு. மன்னிக்கணும், நாம் நட்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து நல்ல நண்பனாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதி மிகச்சிறப்பானதாக இருக்கும். எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நட்பை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற ஒரு சிறு தவறுகள் பின்னாடி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். இன்னொரு குட்டி கதையோட இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. நான் உங்கள் ஜேகேஎஸ். இது நம்பூமி.